அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் ப்ராடக்ட்ஸை நீங்களும் உங்க ஏரியாவில் உள்ள சூப்பர் மார்க்கெட்டுக்கு டிஸ்ட்ரிபியூட் செய்ய கால் பண்ணுங்க 9443966765. எளிய மக்களின் குரலாக எப்போதும் ஓங்கி ஒலிக்கும் கம்யூனிஸ்டுகளுக்கு எதிராக அடக்குமுறையை கட்டவிழ்த்துவிடும் வகையில் சுற்றறிக்கை வெளியிட்ட குஜிலியம்பாறை வட்டாட்சியர் ஐயாசாமி ஆழம் தெரியாமல் காலை விட்டு வம்படியாக வாங்கி கட்டி கொண்டிருக்கிறார். ஆகஸ்ட் 18ஆம் தேதி குஜிலியம்பாறை வட்டத்திற்கு உட்பட்ட வருவாய் ஆய்வாளர்கள் மற்றும் கிராம உதவியாளர்களுக்கு தன்னிச்சையாக சுற்றறிக்கை அனுப்பிய வட்டாட்சியர் ஐயாசாமி அனைத்து வருவாய் கிராமங்களிலும் இந்திய கம்யூனிஸ்ட் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிகளில் உள்ள அனைவரது பெயர் மற்றும் முகவரியை சேகரித்து சில மணி நேரங்களில் ஒப்படைக்குமாறும் அறிக்கை அளிக்க தவறும் கிராம உதவியாளர்கள் மீது தக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் எச்சரிக்கும் துணியில் அறிவுறுத்தியிருந்தார். அதன் நகலை தகவலுக்காக துணை வட்டாட்சியர் பழனி வருவாய் கோட்டாட்சியர் திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியர் உள்ளிட்டோருக்கும் அனுப்பியிருந்தார். இந்த சுற்றறிக்கை கம்யூனிஸ்டுகள் மட்டுமின்றி அனைத்து தரப்பினர் மத்தியிலும் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. சுற்றறிக்கை நகலை பார்த்த உயர் அதிகாரிகள் கூட வட்டாட்சியரின் வரம்பு மீறலையோ எதேச்சதிகார போக்கையோ கண்டிக்கவில்லை என்பது கடும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியது. தனிப்பட்ட விவரங்களை சேகரித்து கண்காணிப்பதற்கு கம்யூனிஸ்ட் கட்சியினர் என்ன சரித்திர பதிவேடு குற்றவாளிகளா அல்லது பயங்கரவாதிகளா என்றும் காலம் காலமாக எளிய மக்களின் பிரச்சனைகளுக்காக போராட்டங்களை முன்னெடுக்கும் கம்யூனிஸ்டுகளின் குரலை ஒடுக்கும் முயற்சியா எனவும் சமூக வலைதளங்களில் கண்டனங்கள் வலுத்தன. ஆங்கிலேயர் ஆட்சியில் கைரேகை சட்டம் அமலில் இருந்த காலகட்டத்திலும் அரசியல் இயக்கங்கள் தடை செய்யப்பட்ட காலத்திலும் கூட இதுபோன்ற சுற்றறிக்கையை வட்டாட்சியர்கள் பிறப்பித்ததில்லை என்று கடும் கண்டனம் தெரிவித்த திண்டுக்கல் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் எம்பி சச்சிதானந்தம் குஜிலியம்பாறை வட்டாட்சியருக்கு வானளாவிய அதிகாரம் வழங்கப்பட்டுள்ளதா என கடுமையாக சாடினார். குஜிலியம்பாறை வட்டத்துக்குட்பட்ட 3 வருவாய் ஆய்வாளர்களுக்கும் ஒரு சுற்றறிக்கை அனுப்பி இந்த வட்டத்தில் இருக்கக்கூடிய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மற்றும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி உறுப்பினருடைய பெயர் முகவரி மற்றும் விவரங்களை உடனடியாக சேகரித்து 18ஆம் தேதி மாலைக்குள் வட்டாட்சியருக்கு கொடுக்க வேண்டும். அதற்கு ஒத்துழைக்காத கிராம உதவியாளர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்று ஒரு சுற்றறிக்கை பகிரங்கமாக பிறப்பித்திருந்தார். ஆகவே இது குற்றப்பரம்பரை சட்டம் அமலில் இருந்த காலத்திலே கூட இத்தகைய நடவடிக்கையால் வட்டாட்சியர்களால் மேற்கொள்ளப்படவில்லை. அரசியல் இயக்கங்கள் தடை செய்யப்பட்ட காலத்தில் கூட இது போன்ற கணக்கெடுப்பு நடத்தப்பட்டதில்லை. ஆகவே இது ஒரு கம்யூனிஸ்டுகள் மீது திட்டமிட்டு நடத்தப்படக்கூடிய மிரட்டலாக எண்ணி மாவட்ட ஆட்சியர், மாவட்ட வருவாய் அலுவலர், வருவாய்த்துறையினுடைய செயலர் ஆகியோருக்கு இவருடைய சுற்றறிக்கையை அனுப்பி வைத்தோம். சிபிஐ சிபிஎம் கட்சிகள் தடை செய்யப்பட்டவையா என்று கேள்வி எழுப்பிய பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் எந்த காரணமும் இல்லாமல் பொதுவுடைமை கட்சிகளின் உறுப்பினர்களை குற்றவாளிகளைப் போல விவரங்களை சேகரிக்க வட்டாட்சியர் ஆணையிட்டது கண்டிக்கத்தக்கது என தெரிவித்தார். கண்டனங்கள் வலுத்ததால் வட்டாட்சியரின் சர்ச்சைக்குரிய சுற்றறிக்கையை திரும்பப் பெறுவதாக அறிவித்த திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியர் துர்கா மூர்த்தி குஜிலியம்பாறை வட்டாட்சியர் பணியில் இருந்து ஐயாசாமியை விடுவித்ததோடு சென்னை வருவாய் நிர்வாக ஆணையரக அலுவலகத்திற்கு பணியிட மாற்றியும் உத்தரவிட்டார். வட்டாட்சியர் ஐயாசாமிக்கு கம்யூனிஸ்டுகள் மீது அப்படி என்ன வன்மம் என பலரும் கேள்வி எழுப்பிய நிலையில் அவருக்கு எதிராக ஆர்ப்பாட்டம் அறிவித்ததே இப்படி ஒரு சுற்றறிக்கை பிறப்பிக்க காரணம் என்பது தெரிய வந்திருக்கிறது. சர்வாதிகார போக்குடன் செயல்பட்டு வந்த வட்டாட்சியர் ஐயாசாமி பல்வேறு சர்ச்சைக்குரிய செயல்களிலும் ஈடுபட்டு வந்ததாக கூறப்படுகிறது. வாரத்தில் 4 நாட்கள் மட்டுமே, அதுவும் நண்பகல் 12 மணி முதல் 1 மணி வரை மட்டுமே பொதுமக்கள் வட்டாட்சியர் அலுவலகத்திற்கு வர அனுமதி என்றும் மனு அளிக்க வருவோர் செல்போன் கொண்டு வரக்கூடாது எனவும் ஐயாசாமி தன்னிச்சையாக நோட்டீஸ் அடித்து தாசில்தார் அலுவலகம் முழுவதும் ஒட்ட சொன்னதாக கூறப்படுகிறது. மேலும் மனு அளிக்க வந்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் மற்றும் பட்டியலின மக்களை மரியாதை குறைவாக ஒருமையில் பேசி தானே ஒரு அரசியல்வாதி என கூறி ஐயாசாமி மிரட்டல் விடுத்ததாகவும் சொல்லப்படுகிறது. இதனை கண்டித்து ஆகஸ்ட் 20ஆம் தேதி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் அறிவிக்கப்பட்டிருந்தது.
இந்த நிலையில்தான் கம்யூனிஸ்ட் கட்சியினரின் தனிப்பட்ட தகவல்களை கேட்டு ஐயாசாமி சுற்றறிக்கை வெளியிட்டிருக்கிறார். தனது மக்கள் விரோத செயல்பாடுகளுக்கு எதிராக போராட்டம் அறிவித்ததை தாங்கிக் கொள்ள முடியாமல் அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தி அடக்குமுறையை கட்டவிழ்த்துவிட நினைத்த ஐயாசாமி சூடுபட்ட பூனையாக சொந்த செலவில் சூனியம் வைத்துக் கொண்ட நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார். அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் ப்ராடக்ட்ஸை நீங்களும் உங்க ஏரியாவில் உள்ள சூப்பர் மார்க்கெட்டுக்கு டிஸ்ட்ரிபியூட் செய்ய கால் பண்ணுங்க 9443966765.